நம்ம எப்ப பிள்ளைக்கு கிஸ் பண்ணின, எப்ப முத்தம் கொடுத்த, சின்ன பருவத்துல சொக்க பிச்சு எடுத்த, உதட்ட கடிச்சு எடுத்த, காதை கடிச்சு எடுத்த, அதுக்கு பிறகு மொண்டசரி போக்குள்ள உடுப்ப பார்த்து நல்லா இருக்கு பசுந்தா இருக்குன்னு நெத்திலையும் சொக்குலையும் போட்டு கொஞ்சினு 4 வயசுல 5 வயசுல பாடசாலைக்கு கொண்டு போய் உடக்குள்ள அவன் ஏலான்னு சொல்லக்குள்ள அவனுக்கு கிஸ் பண்ணி காசை கொடுத்து அதை கொடுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்ட. 6ஆம் வகுப்புல அவனுக்கு கிஸ்ஸே இல்லை, 7ஆம் வகுப்புல இல்லை, 8ஆம் வகுப்புல இல்லை, 9ஆம் வகுப்புல இல்லை, அதுக்கு பிறகே இல்லை. அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் வழிகேட்டையும் அல்லது வேறு எங்கேயாவது பாசத்தையும் தேடி போகின்ற பருவம். உம்மாவும் வாப்பாவும் மடியில வச்சு பிள்ளைய பாராட்ட வேண்டிய காலத்துல எங்கேயோ விட்டுட்டு பிள்ளை நல்லமில்லை என்று பெற்றோர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இந்த இதுதான் நடக்குது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளையுடைய விஷயத்துல பொறுப்பு இல்லாம நடக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கண்டா, நான் பிள்ளைய நல்லா இங்கிலீஷ் படிக்க வச்சுட்டேன், சயின்ஸ் படிக்க வைக்கிறேன், மெட்ஸ் படிக்க வைக்கிறேன், பிள்ளை யூனிவர்சிட்டியில படிக்குது, என்ற பிள்ளை அந்த யூனிவர்சிட்டி, என்ற பிள்ளை டாக்டர், என்ற பிள்ளை MA, என்ற பிள்ளை BA. உங்களோட பிள்ளை மறுமையில ஒன்றும் இல்லாம போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உங்களோட பிள்ளைக்கு பேருக்கு பின்னால MAயும் BAயும் DAயும் அதுவும் இதுவும் தான் வர வேண்டிய ஆசைப்படுறீங்களே தவிர மறுமையில உங்களோட பிள்ளை உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவாவும் ஆசையும் உங்களுக்கு இல்லை, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்டி வளர்த்து பாருங்க, ஒரு காலமும் பிள்ளைகள் வழி தவற மாட்டாங்க. எப்பையும் உம்மாவும் வாப்பாவும் பிள்ளை சோகமாக இருப்பதை கண்டால் போங்க, பக்கத்துல போய் உட்காருங்க, பிள்ளைய கூப்பிடுங்க, ஆட்டோவில் ஏத்துங்க, வேன்ல ஏத்துங்க. மகள் உங்களோட மூடு கிளியரா இல்லம்மா, நீங்க ஏதோ ஒன்றை சிந்திக்கிறீங்க தங்கம், வாப்பா நீ நல்லா இல்லையே தங்கம், ஏதோ நீ நினைச்சிட்டு இருக்கிறாய், என்னவா உன்னை பெத்த வேண்டா, நான் உன்னை வளர்த்த வேண்டா, உனக்காகத்தாண்டா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய வயசுல உண்ட உம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக என்ற இளமையை துளைச்ச வேண்டாம். நான் உனக்கு என்னடா வேணும் சொல்லு மகனே என்று கேளுங்க. அப்ப பிள்ளை வாய் திறந்து பேச ஆரம்பிப்பா. டேய் என்னடா இப்படி இருக்கிறாய், டேய் வாடா. உருக்காதங்க பிள்ளைகளுக்கு. நிறைய பேர் உருக்குற வாப்பாவை கண்டா புள்ள அப்படியே ஓரமாக போய் நிக்குது. இந்த பூமியில் வாழ்ந்த லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கூப்பிட்ட வரலாறை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது. வாப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ உபதேசம் செய்கிறார் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு. சும்மா பேசிட்டு இருக்கே இல்லை, உபதேசம் செய்கிறார். உபதேசம் என்றால் என்ன? புத்திமதி பிள்ளைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம சொல்ற புத்தி வேற, அவர் சொன்ன புத்தி. யா புனைய, என் அருமை மகனே, என் செல்ல கண்டே, என் தங்க குட்டியே, மகனே அழைக்கிறார். அழகான வார்த்தை. வாடா, இதுட்ட சொன்ன கேட்க மாட்டியடா. பேசல அவர், அதட்டல்ல, கோபப்படல, அன்பா அழைத்தார். யா புனைய, என் சின்ன மகனே, வா தங்கமே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதடா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே வாப்பா, இணை வைக்காது என்று இணையுடைய விடயத்தை எல்லாம் அவர் படித்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் பிள்ளைக்கு. நம்ம எப்ப இணை வைக்காதுன்னு பிள்ளைக்கு சொன்னேன். எந்த பிள்ளைண்டா மாஷா அல்லாஹ் நல்லா வளர்ற மௌலவி, அவன் சிறுக்கு விதத்து அவனுக்கு என்னன்னு தெரியா. நம்மளும் அப்படித்தான், நம்மளோட வாப்பம் அப்படித்தான் நம்ம எல்லாம் இருந்து வந்த. இப்ப பிள்ளைக்கு சிறுக்கு விதத்துனா என்னன்னு தெரியாதான். தெரியாட்டித்தான் பிரச்சனை, அவன் திரும்ப அதுக்குள்ள போயிடுவான். வாப்பா பெருமைப்படுறார், எந்த பிள்ளைக்கு சிறுக்குண்டா என்னன்னு தெரியாண்டு. தெரியாட்டித்தான் கவலைப்படணும். ஏன்? அது சிறுக்குண்டு தெரிஞ்சாத்தான் அதுக்குள்ள சுருக்குண்டு அவன் விழமாட்டான். நிறைய வாப்பாமாருக்கு சிறுக்கு பிள்ளைக்கு தெரியாது, விதத்து பிள்ளைக்கு தெரியாது. கேவலப்படுங்க, கவலைப்படுங்க, சிறுக்க சொல்லிக் கொடுங்க, விதத்தை சொல்லிக் கொடுங்கள், பாவத்தை சொல்லிக் கொடுங்கள், இது விபச்சாரம் என்று கற்றுக் கொடுங்கள், இது கூடாது என்று படித்துக் கொடுங்கள், இது மோசமான நண்பர்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். இதை கெச் பண்ண பிள்ளைகளை தவறிக்கிட்டு இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் அவர் இவர் அந்த ஆள் இந்த ஆள், அவருக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இவருக்கு ஏதாவது ப்ரோக்ராம், பிள்ளைக்கு மனசை மாத்துங்க, சிந்தனையை மாத்துங்க. ஒன்றும் மாத்தையில அது குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுட்டு
நிறைய பேருக்கு இதான் நடக்குது. அவர் கூப்பிட்டு சொல்றார், அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க்கு இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். நான் கேட்கிறேன், ஈமான் கொன்ற ஒவ்வொரு தாயையும் தந்தையும் நான் உட்பட அழைத்து கேட்கிறேன், எத்தனை பேரு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு சூரத்து லுக்குமான எடுத்து இந்த சூரத்து லுக்குமான வாப்பா உம்மாவும் பிள்ளைக்கு வாசிச்சு இந்த சூரத்து லுக்குமான் என்ன சொல்லுது என்று எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் பாடம் நடத்தியிருக்கிறோம். இத்தனைக்கும் பிள்ளைக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், சயின்ஸ் நல்லா தெரியும், மேத்ஸ் நல்லா தெரியும், டாடாண்டு தான் சொல்லுவான், மம்மிண்டு தான் சொல்லுவான், பிள்ளை நல்ல வெஸ்டர்ன் டைப்பில் தான் உடுப்பான். ஆனால் பிள்ளைக்கு இது சம்பந்தமான அறிவு இல்லை. டாடாண்டு சொல்லாட்டி வாப்பாக்கு கோபம் வருகுது. நம்மளை டடாண்டு சொல்றதுல தான் நமக்கு பெருமை விளங்குது. அவன் டடாண்டு சொல்றானோ கிடாண்டு சொல்றானோ நமக்கு தெரியல. ஆனா அவன் மறுமையை நாசமாக்கி கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் உறுதி. மறுமையில தான் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசா, அதபுல் முஃப்ரதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஜனாசா கபூர்ல வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டவுடன் ஒரு சத்தம், கபருக்குள் ஒரு சத்தம். அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய அந்த உடல் வானவர்களை பார்த்து கேட்கிறது, மஹாதிஹி சவுத், இது என்ன சவுண்ட், என்ன சத்தம், கேட்கிற சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்குது. வானவர்கள் அந்த கபருக்குள் இருந்த அந்த ஜனாசாவுக்கு சொல்கிறார்கள், இது உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்ற சத்தம், உங்களோட கபரை வந்து தட்டுகின்றது என்று வானவர்கள் அந்த ஜனாசாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற வரலாறை அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். நம்ம மௌத்தாகினா நம்மளை கொண்டு போய் கபர்ல வச்சா அவன் அழுகிற அழுக, அவன் ஏந்திர பிரார்த்தனை, அவன் வடிக்கிற கண்ணீர் எங்களுடைய கபருக்குள் வந்து சத்தத்தை தர வேண்டும், கபரை தட்ட வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தாயுடைய தந்தையுடைய மிக தார்மீக பொறுப்பு. ஆனா இன்றைக்கு நம்ம மௌத்தாயினா பிள்ளைக்கு, மௌத்தாயினவங்களுக்கு ஓதுற துவாவே தெரியாத நிலைமையில தான் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறோம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வஅஸிம் மத்கலஹு வஅஸில் பில் மா வஸல்ஜ். உத்தரக்குமே பிள்ளைகளுடைய விடய கவனமே இல்லை, கவனமே இல்லை. பாட்டு படிச்சு காட்டுங்க, டான்ஸ் ஆடி காட்டுங்க, மாமாக்கு கிஸ் கொடுங்க, மாமிக்கு அப்பா கொடுங்க, மாமாக்கு அதை எடுத்து கொடுங்க, முண்டசூர்ல சொன்ன பாட்டுக்கு இப்படி ஆடி காட்டுங்க, அப்படி ஆடி காட்டுங்க, நாசமாகி போங்க. இதைத்தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைக்கு ஊட்டி 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 வளர்க்குறாங்க. பிள்ளை டான்ஸ் ஆடினா இவர் கைதட்டி கூப்பிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறீங்க. அழ வேண்டிய தாயும் தந்தையும், கண்ணீர் வடிக்கக்கூடிய தாயும் தந்தையும், நான் உயிரோடு இருக்கிற போது ஒரு அந்நியவனை போல அந்நியவளை போல ஆடுகிறாயே என்று அவஸ்தைப்பட வேண்டிய பெற்றோர்கள் பிள்ளைய கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ஊக்கப்படுத்தி, நீ ஆடுற டான்ஸ் போதாது, நீ கிறுக்கிற கிறுக்குவ போதாது, இன்னும் கிறு என்று பிள்ளையை கிறுக்கனாக வளர்ப்பதிலே இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த தாயையும் தந்தையையும் தவிர இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய பெற்றோர்கள்.